மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். கரங்களை தட்டி தேவனை நோக்கி என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah, hallelujah. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. பாடுங்க.
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 பாடுங்க. ஆராதனை 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 ஆராதனை. ஓ உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை துதித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. ஆமென். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூதசிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. ஆமென். யூதசிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாம். பின்னால இருக்கிற சகோதர சகோதரிகள் கண்ணீரோடு மறியல் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு நிச்ச தருவார். கண்ணீரோடு மறியல் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகிர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா.
சரணம். நல்ல கரங்களை தட்டி அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே, இருந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே, இருந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவேன், நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவேன். நாள்தோறும் புதுபெலனால் நிரம்பிடுவோம், நாள்தோறும் புதுபெலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நல்ல கரங்களை தட்டுவோம். மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. எம்மாவு சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவு சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. என் மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா
மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கரங்களை தட்டுவோம். கடைசியாய் பாடி முடிக்க போகிறோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோம் மகிமையிலே. எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோம் மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் 8ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 46. ஓய்வு நாள் முடிந்தது. வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனே மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் போகையில் காவல் சேவகர்கள் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள்.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன், ஆமேன்.
நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் முதலாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் மனிதனை தனியாக இருந்த மனிதனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்து ஒருவர் இருவராக இப்போ இருவர் மூவராக மாறியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மூவர் எத்தனை பேராக மாற போகிறாங்க தெரில. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பூமியை ஆளக் கடவீர்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அந்த அதிகாரத்தை கர்த்தர் அருமையான மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஸோ இந்த நாளில் கர்த்தருடைய கிருபையினாலே குட்டி பையன் வந்திருக்கான். இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ணி உங்களை பிளஸ் பண்ண போகிறோம். பைபிள்லேருந்து 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். சங்கீதம் 127:4 எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Children are a gift of God and they are a heritage from the Lord. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த கிஃப்டை, இந்த பிள்ளைக்கு நன்மை எது தீமை எது எதுவுமே தெரியாது, சாப்பிடக்கூட தெரியாது, ஷர்ட் பேண்ட் போட தெரியாது, எதுவுமே தெரியாது. நன்மை தீமை அறியாத ஒரு குழந்தை, ஒரு ஏஞ்சல் மாதிரி ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளையை நம்ம தான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றபடி வளர்த்தால் பிள்ளைகள் எதிர்காலத்தில் ரட்சிக்கப்படுவார்கள், ஞானஸ்நானம் எடுப்பார்கள், கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பார்கள். இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் ஏசாயா 54:13, என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தரால் போதிக்கப்பட்டு வேதத்தின்படி போதிக்கப்பட்டால் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஸோ அந்த நாளில் நீங்கள் 2 பேரும் கர்த்தருக்கென்று இந்த பிள்ளையை வளர்க்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். நீங்கள் 2 பேரும் இந்த பிள்ளைக்கு சாட்சியாக வாழ்ந்து வேதத்தின்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழுவீங்களா? வாழுவோம். ஆமேன். இதனால நல்ல கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த பிள்ளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும். பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் சாட்சிகள், நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். இதனால இன்னொரு வசனம் சொல்லுது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். 1 சாமுவேல் 1:27 அன்னாள் தன்னுடைய மகன் சாமுவேலுக்காக ஜெபித்தான். கர்த்தர் அந்த பிள்ளையை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். ஸோ யூ ஹேவ் டு ப்ரே ஃபார் யுவர் சைல்டு. ஒவ்வொரு நாளும் பிள்ளையுடைய தலை மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, பிள்ளையை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதம் பிள்ளையின் மேலே தங்கும். இதனால நம்ம ஜெபிக்கலாமா? Praise the Lord. Hallelujah. என்ன பேர் வச்சிருக்கீங்க? எல்வின் ஜோ. பா, முடி நல்லா வளர்ந்துருக்குப்பா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லா கரங்களை உயர்த்தி பாருங்க. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், குழந்தை இது பிரதிஷ்டை, இது ஞானஸ்நானம் கிடையாது. பிரதிஷ்டை என்றால் வேறு பிரிக்கிறது, செட்டிங் அப்பார்ட். பாருங்க, இந்த குழந்தையை ஆண்டவருக்கென்று இவர்கள் வேறு பிரிக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த பிள்ளை ஆண்டவருக்கென்று வேறு பிரித்து, இது உலகத்துக்குரிய பிள்ளை அல்ல, இது ஏசப்பாக்குரிய பிள்ளை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா? இந்த பிள்ளை உலகத்திற்குரியதல்ல, ஏசப்பாவுக்கு சொந்தம். ஆமென். ஆமென். அதுதான் வேறு பிரிக்கிறது, செட்டிங் அப்பார்ட், பிரதிஷ்டை பண்றது. வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருக்கும். ஒரு பாத்திரத்தை பிரியாணி பாத்திரம் என்று அதுக்குன்னு தனியாக வச்சிருப்போம். அந்த பாத்திரத்தில் வேறு எதுவும் செய்ய மாட்டோம், சாம்பார் வைக்க மாட்டோம். இது பிரியாணி பாத்திரம். எத்தனையோ பாத்திரம் இருக்கு, இது ஸ்பெஷல், இது பிரியாணி செய்யறதுக்கு. அது மாதிரி எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் இந்த குழந்தை ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட குழந்தை. ஆமென். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமா என்று யோசித்து செய்யுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு இது பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று செய்யுங்க. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் தேவனுடைய நாம மகிமைக்காக அதை செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உலக கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது, பயங்கரமா மாறிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் நமக்கு வைத்த வசனத்தின்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது இந்த பிள்ளைகள் சாட்சியாக இருப்பார்கள். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா?
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த நாள்ல. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அருமையான பிரதர் ஜான் பீட்டருக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான சிஸ்டர் ஹேமாவுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே அருமையான குழந்தைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜானுடைய பெற்றோர்க்காக, ஆண்டவரே ஹேமாவுடைய பெற்றோர்க்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடன் பிறப்புகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அருமையான ஆண்டவரே இந்த சிறு பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே கர்த்தர் மகளுக்கு ஆண்டவரே கற்பம் தரிக்க பலன் கொடுத்து, இந்த கற்ப காலத்துக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து, ஆண்டவரே பிரசவிக்க பலனை கொடுத்து, இந்த நாளில் குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக சபைக்கு கொண்டு வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளில் அருமையான குட்டி பையனை எல்வின் ஜோ என்று சொல்லி நாங்கள் பெயர் வைத்து பிரதிஷ்டை பண்ணுகிறோம். எல்வின் ஜோவை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். சங்கீதம் 115:15 படி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே எல்வின் ஜோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பானாக. ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் ஆசீர்வதியோ. ஆண்டவரே இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டான ஆசீர்வாதங்கள், பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் உண்டான ஆசீர்வாதங்களினால் இந்த பிள்ளையை நிரப்புவீராக. எல்வின் ஜோவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உன்னதமான தேவன் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த உன்னதமான தேவன் ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல எல்வின் ஜோவை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிள்ளை வளர்ந்து வரும்போது ஜெபிக்கிற பிள்ளையாக, வேதத்தை வாசிக்கிற பிள்ளையாக, ஏற்ற காலத்தில் ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரே கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ சந்ததி சந்ததியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Lord, we bless him in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. பெற்றோரை ஆசீர்வதிக்கிறோம். உடன் ஆண்டவரே தாத்தா பாட்டியை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் இருப்பதாக. சத்துரு எழும்பாதபடிக்கு சாத்தானுடைய கிரியைகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு என்கிற கயிறினாலே இவர்களை கட்டுவீராகப்பா. ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. சங்கீதம் 128 சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் இவர்கள் தலைமையிலே தங்குவதாகப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆசீர்வதியோ தேவா, உமக்கு நீங்க யாரும் இல்லை. ஆசீர்வதியோ தேவா, உமக்கு நீங்க யாரும் இல்லை. இயேசுவே ஆசீர்வதியோ, இயேசுவே ஆசீர்வதியோ, இயேசுவே ஆசீர்வதியோ, இயேசுவே ஆசீர்வதியோ. நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டி குட்டி பிள்ளை எல்வின் ஜோ கர்த்தருக்கு சொந்தம். எல்லாம் சொல்லாமா? எல்வின் ஜோ கர்த்தருக்கு சொந்தம். ஏன் சொல்லுங்களேன் நல்ல வாய் திறந்து. குட்டி பையன் எல்வின் ஜோ கர்த்தருக்கு சொந்தம். வேத வசனத்தை ஆல்ரெடி சொல்லிட்டோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமேன். அந்த நாளில் கூட கனிக்கு ஒரு கனியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் மணியை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு VBS டைம்லையும் லீவ் போட்டுட்டு இந்த காரியங்களெல்லாம் செய்கிற மகனை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த பொளிச்சலூர் பகுதியில் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் ஒன்று டைம் மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் டைம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் டைம் ஃபாலோ பண்ணுவாங்க. மணி வாட்சே கட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன். வாட்சே கட்டுறது இல்லாததுனால அவங்களாம் டைமே பார்க்கறது இல்லை. ஆமாம். கல்யாணம் நடத்துகிற பாஸ்டர் திடீர்னு என்கிட்ட கேட்டார்,
என்ன பாஸ்டர் பையன் வேற எங்கேயும் சர்ச்சுக்கு போயிட்டானா, என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 5 மணின்னு போட்டு 6:45 மணி ஆயிடுச்சேன்னு அவரே பயந்துட்டார். கர்த்தர் நல்லவர். பொண்ணுலாம் வந்துட்டாங்கப்பா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட அருமையான மூத்த மகன் பேர் லயனல், 2வது பிள்ளைக்கு நம்ம பெயர் பிரதிஷ்டை வைக்க போகிறோம். இந்த நாளில் கூட இப்படியாக ஒரு இன்னும் கர்த்தர் அநேக குழந்தை பிரதிஷ்டைகளை கர்த்தர் கொடுப்பார். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? டேனியல் மணிக்காக கனிக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீதம் 127:4 சங்கீதம் 128 ஏசாயா 54:13 ஏசாயா 8:18 1 சாமுவேல் 1:27 ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி இந்த நாட்களில் அப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளையின் மேலே அமரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே 2வது பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான மகளை கர்த்தர் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே டேனியல் மணிக்காக கனிக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த 2வது மகளை லெனோரா என்கிற பெயரிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் சொல்லாமா? லெனோராவை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே சபையாராக ஆசீர்வதிக்கிறோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டு என்று சொல்லப்பட்டபடி சந்ததி சந்ததியாக இந்த பிள்ளை பாதுகாக்கப்படுவாளாகப்பா. இந்த கொடிய உலகத்திலே, இந்த பொல்லாத உலகத்திலே இந்த பிள்ளையை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து துன்மார்க்குடைய கண்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி இயேசுவின் இரத்தத்தை இந்த பிள்ளையின் மேலே தெளிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை இந்த பிள்ளையின் மேலே தெளிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பிள்ளையை தாங்கட்டும். ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ ஆண்டவரே பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைக்கு சாட்சியாக மாதிரியாக நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தரால போதிக்கப்பட்ட பிள்ளையாக பரிசுத்த வேதாகமத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. ஆசீர்வதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாம் சொல்லுவாமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? லெனோராவை நாங்கள் மனதார பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். நல்ல கை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை உயர்த்தி நம்முடைய சபையிலே திருமணமாகி, நல்ல கவனிங்க, நம்முடைய சபையிலே திருமணமாகி குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் செய்யணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, கற்பத்தின் கனியை கொடுப்பவர் நீர் ஆண்டவரே, பிள்ளைகளை கொடுப்பவர் நீர் அப்பா. என்ன தடையா இருந்தாலும், என்ன சரீரத்தில் தடையா இருந்தாலும், ஆவியில ஆத்துமாவில சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாளிலே சரீரங்களுக்குள்ள பாய்வதாகப்பா. திருமணமாகி 1 வருடம் ஆகிறது, 2 வருடம் ஆகிறது, 3 வருடம் ஆகிறது, குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கற்பங்களை திறப்பீராக. ஆண்டவரே, பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சி ஆக்குவீராகப்பா. இந்த சபையிலே அநேக பிரதிஷ்டைகள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்த ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து. உண்மையாகவே இந்த நாள் இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே உயிருள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், இன்பத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். பாடலாமா? ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், இன்பத்தில் எந்தன் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். வசனத்தை வாசிப்போம். உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள். வேதாகமத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து 42 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 42 முறை. அதில் கிரேக்க வார்த்தை அனஸ்தாசிஸ் அப்படின்னு, அது இங்கிலீஷில் அது அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. அனஸ்தீஷியா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? மயக்க ஊசி போட்டாங்கன்னா அப்படியே செத்து போனது மாதிரி அப்படியே மரத்து போயிடும். மரத்து போனது போல இருந்த ஒரு சரீரத்திற்கு திருப்பியும் என்ன வரும்? மரத்து போன நிலைமை மாறி திருப்பி என்ன வந்துடும்? கான்சியஸ்னஸ் வந்துடும். செத்து போனவங்க திருப்பி வரமாட்டாங்க. ஆனால் அனஸ்தீஷியா கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் அப்படியே செத்து போன மாதிரி கிடப்பாங்க. அவங்க மேலே பாடியில் பிளேடு போட்டாலும் தெரியாது, அதுக்கப்புறம் கத்தி வச்சு குத்தினாலும் தெரியாது, தையல் போட்டாலும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன வந்துடும்? திருப்பியும் கான்சியஸ்னஸ் வந்துடும். திருப்பியும் எழும்பி அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தை அனஸ்தீஷியா என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு அவர் அப்படியே மரித்து மண்ணோடு மண்ணாக போகவில்லை, அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் காலம் முடிந்த பின்பு பவுலின் காலத்திலே கொரிந்து சபையிலே 2 விதமான கூட்டம் இருந்தது. ஒன்று உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள், இன்னொன்று உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் உயிர்த்தெழுதலினாலே உண்டான ஆசீர்வாதங்களை குறித்தும் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் எல்லாவற்றிலும் கடைசி அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க? வாசிங்க. இந்த உயிர்த்தெழுதலின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். லூக்காவில் சொல்லப்பட்ட கடைசி அதிகாரத்தை 24ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். யோவானில் சொல்லப்பட்ட 21ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். மார்க்கில் 16ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். எத்தனை அதிகாரம்? 5 அதிகாரங்களை இன்றைக்கு நீங்கள் கட்டாயமாக வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். அந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சிலர் சந்தேகப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி அந்த நாட்களிலேயே அந்த காவல்காரர்களுக்கு காசு கொடுத்து நீ என்ன பண்ணிட்ட, இந்த பாடியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட காசு கொடுத்து, ஏன்னா அவங்க அவ்வளோ பத்திரமா அந்த சரீரத்தை பாதுகாத்து வச்சுட்டு இவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவாருன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால இவனுங்க ஏதாவது திருட்டு வேலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காவல் காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடியை காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிகாலையிலே 3ஆம் நாளிலே வானத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி தேவதூதன் அந்த கல்லை புரட்டி போட்டு ஆண்டவராக இயேசு உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே,
கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி கை தட்டி, சோர்ந்து நல்ல கரங்களை தட்டி நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 12 முறை 40 நாட்களிலே தரிசனமானார். அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமானார், எம்மா ஊருக்கு போகிறவர்களுக்கு தரிசனமானார், மரியாள் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். ஒரு முறை சீஷர்கள் தோமா இல்லாமல் தரிசனமானார், ஒரு முறை தோமா இருக்கும்போது தரிசனமானார். அது மாத்திரமல்ல, ஒரு முறை அவர்கள் மீன் பிடிக்க போய்விட்டார்கள் பின்மாற்றத்திலே, அப்பொழுது கடற்கரையிலே ஆண்டவராகிய இயேசு தரிசனமானார். கடைசியாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக 500 பேருக்கு அவர் தரிசனமானார். ஹல்லேலூயா. தரிசனமானார் என்றால் அவர்களுக்கு காணப்பட்டார், வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர்களோடு பேசினார், அவர்களோடு சாப்பிட்டார், அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. யூதர்களுடைய முறைமையின்படி இருவர் ஒரு காரியத்திற்கு இருவர் சாட்சி இருந்தால் அந்த காரியம் என்ன ஆகும்? உறுதிப்படும். ஆனால் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, மூவர் அல்ல, 500 பேருக்கு மேலாக ஆண்டவராக இயேசுவை பார்த்து அவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்த பின்புதான் இவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த ஆண்டவருக்காக என்னுடைய உயிரை கொடுக்கவும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் அவர்கள் ஆயத்தமானார்கள். ஹல்லேலூயா. செத்து போன ஒரு தெய்வமாக இருந்திருந்தால் நிச்சயமா யாரும் அவங்களுக்காக உயிரை கொடுக்கலாம் ஆயத்தமா இருந்திருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கும் உலகம் முழுவதும் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி வாழுகிற கோடாகோடி மக்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் பாருங்க டைரக்டா சொல்றாரு, சேலஞ்ச் பண்றாரு. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாம் பண்ற பிரசங்கமும் விருதா தான், நீங்க உங்க மேல நீங்க ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசமும் விருதா தான். ஆனா நம்ம கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் அனுபவித்ததையும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கமும் விருதா, நம்முடைய விசுவாசமும் விருதா, நம்முடைய சாட்சியும் என்னது? விருதாவாக இருக்கும். அது அந்த வசனம் அவர் சொல்றார், நான் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழவிட்டால் என்னுடைய சாட்சியே பொய் சாட்சியா போயிரும்பா. இல்லப்பா, உண்மையா நான் சொல்றேன், கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கு நாங்கள் உங்கள் மத்தியிலே சாட்சியாய் இருக்கிறோம் என்று சொல்லி சபையையும் கிறிஸ்துவையும் விரோதித்த சவுலாய் இருந்த மனிதன் பவுலாய் மாறி கர்த்தருக்கென்று அவர் சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை பாருங்க, வாசிங்க. ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதல், வாசிங்க. மறைக்க முடியாத அற்புதம், மறைக்க முடியாத அற்புதம், மறுக்க முடியாத அற்புதம், மறுக்க முடியாத அற்புதம், மறக்க முடியாத அற்புதம், மறக்க முடியாத அற்புதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 காரியங்கள் சொல்லுங்க. மறைக்க முடியாத அற்புதம், மறைக்க முடியாத அற்புதம். ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறைப்பதற்கு பைசா கொடுத்து, அந்த இன்னைக்கு நம்ம வாஸ்தம் பாருங்க மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல அந்த காவலர்களுக்கு பணத்தை கொடுத்து நீ என்ன பண்ணு, இவங்க நைட்ல வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கும் நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைக்க முடியாத அற்புதம், மறைக்க முடியாத உண்மை. இரண்டாவது, மறுக்க முடியாத அற்புதம், மறுக்க முடியாத அற்புதம். ஏனென்றால் பல நூற்றுக்கணக்கான சாட்சிகள் அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தார்கள், பேசினார்கள், அவரோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக மறக்க முடியாத அற்புதம், மறக்க முடியாத அற்புதம். ஹல்லேலூயா. ஏன் மறக்க முடியாது? இது வரைக்கும் உலகத்துல நிறைய பேர் தன்னை கடவுள்னு சொன்னவங்க உண்டு. ஆனால் அவர்கள் பிறந்தார்கள், மரித்தார்கள். born died, ஆனா ரீபார்ன்
ரிசரெக்டட் என்று யாரும் சொல்லவே முடியாது. ஹalleluya. ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல போட்டிருக்கு, பரிகரிக்கப்பட்ட கடைசி சத்துரு மரணம். மரணம். இந்த மனிதனுக்கு இருக்கிற கடைசி சத்துரு என்னது? மரணம். மனிதனை விழுங்கி கொண்டு போகிற ஒரு கொடூரமான ஒரு காரியம் மரணம். ஒருத்தர் மரித்து விட்டால் அவர்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போய் விடுவார்கள். அவர்களை மீண்டும் நம்மளால சந்திக்க முடியாது. ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டுமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மரித்தாலும் ஒரு நாள் மீண்டுமாக உயிர்த்தெழுதலின் நாளிலே உயிரோடு எழும்புவோம் என்கிற நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இன்றைக்கு எல்லாரும் மொபைல்ல ஸ்டேட்டஸ்ல போடுங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, நீங்க ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப்ல போடுங்க. யோவான் 11:25 தைரியமா போடுங்க. புறஜாதி பிள்ளைகள் இதை பார்க்கட்டும். யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லுங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு வந்து மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே தம்மை வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவர் முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு உண்மை உள்ளவர். ஆமென். வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எல்லாம் சொல்லுங்க. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு அந்த 3.5 வருடம் முழுவதுமே ஆண்டவர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னுடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. இந்த ஜீவனை நான் தான் கொடுக்க முடியும். இந்த ஜீவனை நான் தான் திருப்பி எடுக்கவும் முடியும். நான் பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லலாம். அவன் எப்படி வாழ்ந்தான், எங்கே போகிறான், எங்கே போக போறான் என்று சொல்லி முடிவை குறித்து கூட சொல்லலாம். ஆனால் முடிவுக்கு பின்பு மீண்டுமாக உயிர்த்தெழுவேன் என்று சொல்லுவதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. 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 இந்த வசனத்தை பிடிச்சிட்டு தான் ஒரு சிலர் சாவாமை என்கிற ஒரு சத்தியத்தை போதிக்கிறாங்க. சாவாமைனா நாங்க சாகவே மாட்டோம் அப்படி சொன்னவங்கள நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமா. ஆனா ஒரே ஒருத்தர் தான். ஏனென்றால் அவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்தாலும் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் சொன்னபடியே செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி செய்ததனால அவர் எதை சொன்னாலும் அது உண்மை என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் சொன்னார். ஹல்லேலூயா.
ஏதோ தற்செயலா சொல்லல, அடிக்கடி அவர் அதை சொல்லிக் கொண்டிருந்தார். மார்க் 8:31 வாசிங்கள். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். Hallelujah. He was preparing his disciples for the death and resurrection. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் வரும், இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் வரும் என்று. ஆனால் சீஷர்களால் அதை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களுக்கு சில காரியங்கள் புரியாமலே இருந்தது. ஆனால் என்றைக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்களோ அன்றைக்கே அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பிரகடனப்படுத்த, அவர்கள் பேச, அவர்கள் மூலமாக அற்புதங்களை செய்ய கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. லூக்கா 9:22 பாருங்கள். மேலும் பாருங்க, மத்தேயு சொல்றாரு, மார்க்கு சொல்றாரு, லூக்கா சொல்றாரு. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு உண்மை உள்ளவர். He had clarity. ஒரு தெளிவு அவருக்கு இருந்தது. நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன், எதற்காக இந்த பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன், நான் மரிக்க வேண்டும், கொல்லப்பட வேண்டும், மனிதனுடைய பாவத்திற்காக நான் தள்ளப்பட வேண்டும், கொடூரமான மரணத்தை அதை சிலுவையிலே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது மாத்திரமல்ல 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதையும் ஆண்டவராகிய இயேசு மிக தெளிவாக அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலும், எந்தெந்த காரியத்துல இந்த காரியம் முடிஞ்சு போச்சு, தயவு செய்து இந்த நாளில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நான் சொல்லுகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பேற்பட்ட காரியத்திலும், முடிந்து விட்டது என்று சொன்ன காரியத்திலும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு போகும்போதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள பாய்வதாக. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் வியாபாரத்துக்குள்ள, என்னுடைய வேலையில, என் படிப்புல, எங்க ஊழியத்துக்குள்ள இறங்குவதாக. ஹல்லேலூயா. the power of resurrection. அந்த வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, கல்லறை வெடித்து தெரிக்கத்தக்கதாக, மரணத்திலிருந்து வெளியே வரத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 11 ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அந்த மரியாளுக்கும் அந்த மார்த்தாளுக்கும் ஆண்டவர் பேசியிருந்தார். அவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. எங்க வச்சு சொன்னாரு? கல்லறை தோட்டத்துல செத்து போய் 4 நாள் ஆச்சு, நாரி போகுமே என்று சொல்லி லாசருவை அந்த பெத்தானியா கிராமத்திலே அவர்கள் அந்த கல்லறையிலே வைத்து, ஒரு பெரிய கல்லை வைத்து அடைத்து வைத்து அவர்கள் அழுது கொண்டிருந்தவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய மகிமையை காண்பேன். ஏனென்றால் எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு முடிவல்ல, அவர் முடிவில்லாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Nothing is finished because
Jesus is alive. Hallelujah. எதுவுமே முடிந்து போகவில்லை. அவர் முடிந்ததையும் மீண்டுமாக உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உலர்ந்த எலும்புகளாய் இருந்தாலும் அதற்கு ஜீவனை கொடுத்து அதை மீண்டுமாக கட்டி எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார். என் குடும்பம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எனக்கு எதிர்காலம் இல்லை, என் பிள்ளைக்கு எதிர்காலம் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இது சத்தியம், இது உண்மை. எப்பேற்பட்ட காரியத்திலும் குடும்பமே பிரிஞ்சு போச்சுங்க, டைவர்ஸுக்கு நேரா போதுங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஒரு வாழ்க்கையிலே புதிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க அவராலே முடியும். ஏனென்றால் அவர் மரணத்தையே ஜெயித்தவர். ஹல்லேலூயா. ஒரு ஒரு இந்த சமுதாயத்தில் கடைசியாக ஐசியூவில் வைப்பாங்க. ஐசியூலையும் வச்சுட்டு அதுவும் முடியலன்னா அப்புறம் இறந்து போயிட்டா கல்லறைக்குப்பான் போயிடும். ஆனால் ஐசியூ தான் நமக்கு லாஸ்ட்டு சான்ஸு. ஐசியூவில் இருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஆண்டவர் மரித்து போன சூழ்நிலையும் அவரால் மீண்டும் உயிர்த்தெழ செய்ய முடியும் என்பதை வசனம் சொல்லுது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அது பெனையா டேவிடால முடியாது, எந்த பாஸ்டரால முடியாது, மனிதனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. If you believe, you shall see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போயிடாதீங்க, மனம் தளர்ந்து போயிடாதீங்க, மன அழுத்தத்தில் போயிடாதீங்க. ஏசப்பா, நீங்க உயிரோடு எழும்ப உமக்கு வல்லமை இருக்கும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் முடிந்து போனவைகளை மீண்டுமாக கட்டி எழுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 If you believe, you shall see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது எங்க சொல்றாரு? நல்ல புல்பிட்டில், நல்ல ஏசி ரூமில், நல்ல வசதியான இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணல. கல்லறை தோட்டத்தில், கல்லறைக்கு முன்னால் 4 நாள் ஆகி போச்சு. நாருமே எப்படிங்க இது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்கள். அந்த ஒரு வசனத்தை. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. தேவனுடைய மகிமை என்ன மகிமை தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மகிமை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மகிமை. the power of resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லமை. முடிந்து போனது எல்லாமே க்ளோஸ், ஆட்டம் க்ளோஸ். ஆனா அந்த க்ளோஸ் பண்ணதை மீண்டும் ஓபன் பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவின் அன்பு. இரண்டாவதாக, முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசுவின் அவர் உண்மை. அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னபடியே செய்தார். அவர் இன்னைக்கு ஒன்று, நேற்று ஒன்று, நாளைக்கு ஒன்றுன்னு பேசலை. அவர் வந்ததுலேருந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் உயிர்த்தெழுவேன், இந்த ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை கொடுக்கவும் எடுக்கவும் என்னால் முடியும் என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஜனங்கள் அவரை பிசாசு பிடித்தவன் என்றும் பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன்னா அவர் யார் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் அன்பு இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, யோவான் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே. பாருங்க, சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு, இந்த சீஷர்கள்லாம் நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முடிஞ்ச உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் சோர்வு வந்து விட்டது, பயம் வந்து விட்டது. இனி நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணுறது?
அவர் கூடயே இருந்தோம், மீன் சாப்பிட்டோம், அப்பம் சாப்பிட்டோம், அற்புதத்தை பார்த்தோம், தண்ணீரை பார்த்தோம், திராட்சை ரசத்தை பார்த்தோம், நமக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஆண்டவராக இயேசுவே மரித்து போயிட்டார். இப்போ நம்ம லைஃபுக்கு என்ன பண்ணுறது, மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணுறது, இந்த தலைவரை நம்பி போனோம், இவர் செத்து போயிட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பேதுரு பாருங்க, நல்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணான், தான் பின்மாற்றத்தில் போகிறது மாற்றம் இல்லை, ஒரு கூட்டத்தையே என்ன பண்ணிட்டான், இழுத்துட்டு போயிட்டான். ரொம்ப கவனமாக இருக்கணும். பின்மாற்றத்தில் போகிறவங்க 4 பேரை சேர்த்து இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆமாங்க என்னங்க சபை, ஆமாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி 4 பேரை சொன்ன உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துடும், ஆமாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பேதுரு சொன்னா, வாங்கய்யா மீன் பிடிக்க போகலாம், உடனே நாங்களும் வரோன்னு சொல்லி கும்பலாக போயிட்டாங்க. போயிட்டு வலையை போடுறாங்க, நைட்டெல்லாம் வலையை போடுறாங்க, ராவெல்லாம் போட்டு ஒரு மீனும் அகப்படவில்லை. ஹல்லேலூயா. பின்மாற்றத்தில் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. கர்த்தரை விட்டு பிரியாம அவரோடு வாழணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒரு நாளும் நம்ம விட்டுட்டு பின்மாற்றத்தில் போகக்கூடாது. பாருங்க, ஆண்டவராக இயேசு வராரு, வந்துட்டு கேட்குறாரு, ஏன்பா என்னப்பா துரோகிங்க மாதிரி போயிட்டீங்களேப்பா அப்படிலாம் சொல்லலை. என்ன சொன்னார், பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு அன்புள்ளவர், உயிர்த்தெழுந்த இயேசு அன்புள்ளவர். எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும் பின்மாற்றத்தில் போனாலும் ஆண்டவருடைய அன்பு பாருங்க. ஏன்பா உங்களுக்கு நான் எவ்வளோ அற்புதம் செய்தேன், எவ்வளோ நன்மை செய்தேன், இப்படி போயிடுறீங்களேப்பா, மீன் பிடிக்க போறீங்களேப்பா, நீங்களாம் என்னப்பா ஏன்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் அவர் கேட்கல. அவர் என்ன சொல்றார் தெரியுமா, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டோ. இது என்ன அர்த்தம்னா, நீங்கள்லாம் பசியாக இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்குதா. அவர் தனக்குன்னு கேட்கல. இது அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கு தான் சாப்பிட இருக்குதா, பசியாக இருக்கிறீங்களா. ஆண்டவர் சொன்னார், வலதுபுறத்தில் உங்கள் வலைகளை போடுங்கள். ஹல்லேலூயா. Put it on the wrong side, right side. ரைட் சைடில் போடுங்க. இவ்வளோ நேரம் ராங் சைடில் போட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணுங்க, ரைட் சைடில் போடுங்க. அவங்க ரைட் சைடில் போட்டாங்க. வலை கிளியத்தக்கதாக 153 மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தினம் தினம் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பாருங்க. இவங்கெல்லாம் போயிட்டு வராங்க, இவர் கறி நெருப்பெல்லாம் போட்டு அடுப்பு வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பொரிச்ச மீன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. இவர்கள் சோர்ந்து போகக்கூடாது, இவர்கள் பசியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக நீங்கள் பிடிச்சிட்டு வந்த மீனை கொடுங்கன்னு சொல்லி அதை அவங்களுக்கு சுட்டு அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அன்புள்ளவர், நம்முடைய தேவைகளை சந்திப்பவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க 6வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் படகுக்கு வலதுபுறம், இங்கிலீஷ்ல வந்து ரைட் சைடுன்னு சொல்லுவாங்க. வலதுபுறம்னா ரைட் சைடு. இதுக்கு முன்னால எங்க போட்டுட்டு இருந்தாங்கன்னா ராங் சைடில் போட்டிருக்கிறாங்க. எங்க போட்டிருக்காங்க, தவறான பகுதியில் போட்டிருக்காங்க. வலது புறத்தில் போடாமல் இடது புறத்தில் போட்டிருக்கிறாங்க. மீனே கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், வலது புறத்தில் போடுங்கப்பா, அங்கே உங்களுக்கு மீன் கிடைக்கும். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஐ திங்க் 12வது வசனம் நினைக்கிறேன், 153 மீன்கள் கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்களில்
ஒருவனும் நீ யார் என்று கேட்க துணியவில்லை. சரி பாருங்க, அதுல அந்த ஒரு வசனம் சொல்லுது 153 மீன்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு செய்த அற்புதத்தை, எத்தனாவது வசனம்? சீமோன் பேதுரு. எத்தனாவது வசனம்? 11. 11வது வசனத்தை வாசியுங்கள். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். தரையிலே இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. ஹல்லேலூயா. மீன் கிடைச்சது அற்புதம், 153 கிடைச்சது அற்புதம், பெரிய மீன் கிடைச்சது அற்புதம், வலை கிழியாமல் இருந்ததும் அற்புதம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். ஆமென். பாருங்க, இரவிலே ஏன் மீன் பிடிக்க போவாங்க தெரியுமா? வெயில், பகல் நேரத்துல தண்ணியில வெயில் படும்போது தண்ணி சூடா இருக்குமா, அப்போ மீன் எல்லாம் கீழே போயிடும். மீன்லாம் எங்க போயிடும்? கடற்கரை, இந்த கடலுடைய தரைக்கு போயிடும். அப்போது பகல் நேரத்தில் மீன் பிடிக்கவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ கூட பாருங்கள், இரவு சாயந்தரம் தான் என்ன பண்ணுவாங்க, போட் எடுத்துகிட்டு போவாங்க. போட் எடுத்துகிட்டு போயிட்டு இரவெல்லாம் மீனை பிடிப்பாங்க. காலையில் என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் வருவாங்க. ஏன் அப்படின்னா, பகல் நேரத்தில் மீன் மேலேயே வராது. அந்த மீனெல்லாம் என்ன ஆகிடும், தண்ணிக்குள்ளே அடியில் போயிடும். வெயில் தணிஞ்ச உடனே அந்த தண்ணி குளிமையாக இருக்கும்போது மீன்லாம் என்ன பண்ண வரும், மேலே வரும். இதுதான் இயற்கை. ஆனால் அவர்கள் இரவெல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கல. இப்போ காலையில் ஆண்டவராக இயேசு போகிறார், வெயில் வந்துருச்சு, மீனெல்லாம் ஆக்சுவலாக எங்கே போயிருக்கணும், கீழே போயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், மனிதனுடைய ஞானத்துக்கும் மனிதனுடைய மூளைக்கும் எட்டாத அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இருக்கலாம், நீங்க நினைச்ச மாதிரி லைஃப் போகாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதிலும் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவராய் இருக்கிறதுனால அவர் நமக்கு கரிசனை உள்ளவராக, நம்முடைய தேவைகளை அறிந்தவராக, தினம் தினம் அவர் அற்புதம் செய்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி ஆண்டவரே இவ்வளோ நேரம் இரவெல்லாம் வலைய போட்டோம் ஆண்டவரே, ஒண்ணுமே கிடைக்கலையே, நீங்க இப்போ இப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் முடியாது, என்னால முடியாது, மீனெல்லாம் இப்போ கிடைக்காது, வெயில் நேரத்துலலாம் யாராவது மீன் பிடிக்க போவாங்களா அப்படின்லாம் ஒன்றும் கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். முதலாம் அற்புதத்திலே ஆண்டவராக இயேசுடைய தாயார் என்ன சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் எங்க மீனை வலையை போட சொல்றாரோ போடுங்க. அவர் என்ன வார்த்தையை வசனத்துல நமக்கு போதிச்சிருக்கிறாரோ அதன்படி கீழ்ப்படிங்க. கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த, அடுத்தது வாசிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு துக்கம் நீங்க சந்தோஷம் உண்டாக தரிசனமானார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு துக்கம் நீங்க சந்தோஷம் உண்டாக தரிசனமானார். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணாரு, வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் நாள் துக்கமுகமாய் இருக்க வேண்டிய நாள் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் துக்கமுகமாய் இருக்க மாட்டேன், ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்று கேட்டார். 32வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத
தேவ வாக்கியங்களை வேத வாக்கியங்களை ஆ, நமக்கு விளங்க காட்டின பொழுது விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துக்கமுகமா இருக்கிறீங்களா? நல்ல வேத வாக்கியங்களை வாசிக்க ஆரம்பிங்க. வேதத்தை நல்லா வாசிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்களுடைய அநேக அற்புதங்கள் அடையாளங்களை படிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படியுங்கள். ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களை படியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் துக்கமுகமாய் இருக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அது உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல, உலகம் தருகிற சமாதானம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நிறைவை நாம் அனுபவிக்க தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாக வாசிங்க. பயம் நீங்க தைரியம் உண்டாக, பயம் நீங்க தைரியம் உண்டாக, உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். தரிசனமானார். ஹல்லேலூயா. பாருங்க, துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, பயத்திலிருந்து நமக்கு தைரியத்தை கொடுக்க ஆண்டவராகிய இயேசுடைய சீஷர்கள் பயந்து போய் அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு உட்கார்ந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவரை நம்பி போனமே, இவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே, அடுத்தது நம்ம தானா, நம்மளையும் தேடுவாங்களே, நம்ம பண்ணதை இவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்மளையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாசிங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். வாரத்தின் முதல் நாள் ஆகிய, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய அந்தரங்கத்துல பயத்துல வெளியே ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு அந்தரங்க வாழ்க்கையில பயந்து போய் கதவை பூட்டி கொண்டு கதவுக்குள்ள நீங்க செய்கிற அந்தரங்கத்தின் காரியங்களையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம செய்கிற தவறையும் அவர் கவனிக்கிறார், நம்ம ஆண்டவரை தேடுகிறதையும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து வாசிங்க, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. கதவு பூட்டிட்டு வீட்டில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்களா? என் பிரச்சனை யாருக்குமே தெரியாது, என் வாழ்க்கையின் நிலைமை பரிதாபமாக இருக்கு, என்னை யார் காப்பாற்றுவான்னு நீங்க நினைக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டி இருக்கிற கதவுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் நிலைமையை அறிந்தவர். பயத்தினாலே, பலவிதமான சூழ்நிலையினாலே, இழப்பினாலே, பல போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பீஸ் பி அன்டு யூ. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கடைசியா பாருங்க, இன்னும் 2 காரியத்தை மாத்திரம் சொல்றேன். வாசிங்க. அவ்விசுவாசம் நீங்கி விசுவாசம் உண்டாக உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். ஹல்லேலூயா. People who had disbelief, people who are doubting, சந்தேகப்படுகிறவர்கள், அவ்விசுவாசத்தில் இருந்தவர்கள். இது யார் தெரியுமா? யாரு அவ்விசுவாசமா இருந்தது? யாரு? சத்தமா சொல்லுங்க. அதுல சந்தேகமா இருக்குதா உங்களுக்கு? தோமா நம்ம சென்னைக்கு வந்தார் பாருங்க, அதனால தான் நம்மலாம் கொஞ்சம் ரொம்ப சந்தேகப்படுறோமோ. தோமானால இல்லை, தோமா அன்னைக்கு தான் சந்தேகப்பட்டார். ஆனால் அப்புறம் என்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவுடைய கையில் இருக்கிற தழும்புகளை பார்த்தவர் அன்னைக்கே அவருடைய சந்தேகம்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் துணிந்து எல்லா சீஷர்களும் பக்கத்தில் போனாங்க. தோமா தான் இந்தியாவுக்கு அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர் உலகத்தின் கடைசி பரியந்தம் போய் கர்த்தருக்காக வாழ்ந்து மரித்தார். ஹல்லேலூயா.
வாசிக்கலாமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு ஒரு சில வேளைகளிலே தரிசனமானார். அவர்களை சந்தித்தார், பேசினார். அப்பொழுது ஒரு முறை சந்திக்கும் போது தோமா இல்லை. ஆனால் தோமா இல்லாத வேளையிலே அவர் வந்ததுனால தோமா ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கவில்லை. பார்க்காததுனால அவர் ஆண்டவராகிய இயேசுவை அவரால் நம்ப முடியல. நீங்கெல்லாம் ஏதோ கனவு கண்டிருக்கிறீங்கப்பா, நீங்கெல்லாம் ஏதோ ஒரு பிரம்மையில் இருக்கிறீங்க. நான் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தா தான் நம்புவேன். வாசிங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே, பாருங்க, சிலரெல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்ப வைக்க முடியாது. அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு நீ நம்பினா நம்பு, நம்பாட்டி போன்னு சொல்ல, அப்படிப்பட்டவர்களையும் தன்னை வெளிப்படுத்தி அந்த காயத்தை காட்டி ஏன்பா இப்பமாவது நம்புப்பான்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆமா, நம்பலைன்னா நம்பு, நம்பாட்டி போ, நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ஆண்டவராகிய இயேசு அப்படி அல்ல. வாசிக்கலாம், வாசிங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. நாங்கெல்லாம் பார்த்தோம், இத்தனை பேர் சொல்றோம் நம்பியா? ஆண்டவராகிய இயேசு பார்த்தோம் நாங்கள், அவர் மீன்லாம் கொடுத்தாரு, பொரிச்ச மீன்லாம் கொடுத்தாரு, எல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் அவரோட உட்காந்து சாப்பிட்டோம். நான் நம்ப மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? நம்ப மாட்டேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பாத கூட்டங்கள் இன்னமும் இருக்கதான் செய்கிறது. ஆனால் அவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், அவர்களுக்கும் அவர் வெளிப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்தா மாத்திரம் போதாது, நான் என்ன பண்ணோம்? கையில் விரல்ல அந்த வச்சு அவருடைய அந்த ஆணியை அடித்த இடத்த தொட்டு பார்க்கணும். எப்பவுமே ஒரு காயம் பட்டா என்ன ஆகும்? அது தழும்பு இருக்கும். அந்த தழும்பை நான் பார்க்கணும். இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். இல்லைன்னா அது வேற யாரோ இயேசு, அது எப்படி நீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏசப்பா, எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க. ஏசப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்கள், சந்தேகங்களை எடுத்து போடுங்க. ஆமென். அதே தோமா தான் இன்னைக்கு நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டன் உயிரோடு இன்னைக்கு அது சாட்சியா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, சின்ன மலைன்னு சொல்லுவாங்கல்ல, லிட்டில் மவுண்ட். அந்த மவுண்ட்ல தோமாவுடைய கல்லறை இருக்கிறது. இன்றைக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. பாருங்க, 27வது வசனத்தை வாசிங்கள். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தேகப்படாதீங்க, அவிசுவாசமா இராதீங்க, விசுவாசமா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்மளை பார்த்தும் சொல்றாரு, ஸ்டாப் யுவர் டவுட்டிங், ஸ்டாப் யுவர் டிஸ்பிலீஃப், கீப் பிலீவிங். சந்தேகப்படாமல் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அவிசுவாசியா இராமல் விசுவாசியாய் இரு. அப்பதான் நீ தேவ மகிமையை பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சந்தேகப்படாதீங்க.
ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை செய்ய முடியுமா முடியாதா, ஏன் என் வாழ்க்கையில என்று இருக்கிற பல கேள்விகள் உண்டு, நியாயமான கேள்விகள் தான். ஆனால் மனிதனால் கூடாததை உயிர்த்தெழுந்த இயேசுவால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை உயிர்த்தெழ செய்த பிதாவின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்று நமக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள பாய்வதாக, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுவதாக, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் கட்டளை. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் கட்டளை, இதை தான் பிரதான கட்டளை என்று சொல்லுகிறோம். தி கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பிரதானமாய் சொன்ன கட்டளை. இந்த கட்டளைக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். இது ஒரு ஆலோசனை அல்ல, இது கட்டளை. இது என்னது? கட்டளை. இது கமாண்ட்மெண்ட். இட் இஸ் நாட் an advice, it is not a counsel, but it is a compulsory order. ஆண்டவராகிய இயேசு கட்டளையாக சொன்னார். என்ன சொன்னார்? வாசிப்போம், வாசிங்க. என் பிதா, இந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தின் அதிகாரங்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இந்த சரீரத்தை அழிக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவையும் அழிக்க அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் ஆவியையும் ஆத்துமாவையும் கொல்லுகிற அதிகாரம், இந்த சரீரத்தை அழிக்கக்கூடிய அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாம் சொல்லுங்க, கட்டளையிட்ட. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் கட்டளையாக சொன்னால் ஜனங்களுக்கு பிடிக்கல. கட்டளையெல்லாம் சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்னா ஆண்டவரையே பிடிக்காமல் போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கட்டளையாக தான் சொன்னார். சிலதை அன்பாக சொன்னார், சிலதை ஆலோசனையாக சொன்னார், சிலதை நமக்கு உபதேசமாக சொன்னார், ஒரு சில காரியங்களை கட்டளையாக சொன்னார். கட்டளை என்றால் it has to be followed. அது கடைபிடித்து தான் ஆக வேண்டும். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் புறப்பட்டு போங்கள். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்தில் நீங்கள் புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லுங்க, உயிர்த்தெழுதின் வல்லமையை சொல்லுங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை சொல்லுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உபதேசம் கொடுத்த அன்பின் உபதேசம், மன்னிப்பின் உபதேசத்தை அவர்களுக்கு போதிங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த கடைசியா ஒரே ஒரு வசனத்தை லூக்கால கடைசியா ஆண்டவராகிய இயேசு அவர் எடுத்துக்கொள்ள போவதற்கு முன்பதாக, அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக கடைசியா சொன்ன வசனத்தை பாருங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால். உன்னதத்தில் பாருங்க, இந்த பிரதான கட்டளைக்கு முன்பதாக நீங்க முக்கியமா ஒண்ணு செய்யணும். நீங்க எருசலேம்ல காத்திருக்கணும். எருசலேம் என்றால் சபை. இந்த சபையிலே நீங்கள் காத்திருந்து என்ன பண்ணுங்க, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க காத்திருந்து இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, நான் கொடுத்த கட்டளையை போய் உலகமெங்கும் போய் கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னதை அந்த சீஷர்கள் 10 நாள் தான் காத்திருந்தாங்க.
எத்தனை நாள்? 10 நாள். 40வது நாள் ஆண்டவராகிய இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த 10வது நாள் மொத்தம் 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பிதாவின் ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டதுக்கு பின்பு அவர்கள் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை எல்லா இடங்களிலும் போய் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, நடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, நடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழு. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா அவிசுவாசங்கள் நீங்குவதாக. உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. கரங்களை தட்டி மரணமை கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாடுங்க. பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். துதி சாற்றிடுவோம், சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம், உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம், பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம், எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, எக்காலம் தொனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பேற்பட்ட காரியங்களையும் உயிரடைய செய்கிற இயேசுவின் வல்லமை நம்மை தொடுவதாக. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் சீஷர்கள் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணினாங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டு போவோம், நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்வார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுவார், பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்கள் நீங்க வேண்டும், சந்தேகங்கள் நீங்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன மகிமை? உயிர்த்தெழுதலின் மகிமை. ஹல்லேலூயா.
the power of resurrection. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாய்வதாக. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலே இறங்கும்படியாக செபிக்கிறோம். இந்த கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.